ஹலோ மக்களே, இன்னைக்கு காலையில் எழுந்துச்சு கண்ணாடி என்னோடய ஃபேஸை பார்த்துட்டு இந்த ஆடிக்கும் ஒரு அட்ஜஸ்ட்டை போட்டுட்டு வயிற்று தடவிட்டு இருக்கேன். என்ன பார்க்குறீங்க? வயிற்று கலக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பிரைவசி வேலை அனைத்தும் முடிச்சுட்டு வெளியே போய் சூரியனுக்கு ஒரு வணக்கத்தை போகலான்னு பார்த்தா சூரியனை காணுங்க. அதான் அப்படி தான் இந்த கிளைமேட்டு. இப்போ ஃபிஷ்ஷை பார்த்தா ஃபிஷ்ஷு ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. எனக்கே வருத்தமாக இருக்குது. சரி, கொஞ்சம் நேரம் கார்ட்டூன் பார்க்கலான்னு சொல்லிட்டு டாம் அண்ட் ஜெர்ரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். டாம் அண்ட் ஜெர்ரி எந்த டைமில் தெரியாம போடுவாங்க? காலையில் 6 மணிலேருந்து 7 மணி தான் போடுவாங்க. அப்போ நீங்களே புரிஞ்சுக்கலாம் இவன் எத்தனை மணிக்கு எந்திக்கிறான்னு. அப்புறம் ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி கம்பெனிக்கு போகணும். ஸோ அதான் எப்படி ஃபுல் அவுட்ஃபிட் எப்படி மாசாக இருக்கா. சைக்கிளில் தாங்க வழக்கம் போல் கார்டியோ. இன்றைக்கி சைக்கிளில் தான் முடித்தேன். சரி, என்ன பண்ணுறது, வாக் போக முடியாது. பிகாஸ் காலையில் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறதுனால சைக்கிளில் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சைக்கிளில் கிளம்பிட்டேன். எப்படி செம்மையாக இருக்க கிளைமேட்டு. எல்லாம் செம்மையாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு தான் பாருங்கள் வேர்த்து கொட்டுதுங்க. ஃபுல் ட்ரெயின் அவுட்டு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு 11.48 கிலோமீட்டர்ஸ் சைக்கிளிங் பண்ணி ஆஃபீஸுக்கு போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஒரு அவுட்ஃபிட் செக்கிங் போட்டாச்சு. அவுட்ஃபிட் செக் மாசாக இருக்கா. ஆல்ரெடியே வீட்டிலே பார்த்தது தான். ஒரு மீட்டிங்கில் எல்லா நோட்ஸையும் எடுத்துகிட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இங்கே வந்து கிளம்பியாச்சு. செம்ம கிளைமேட்டு. உண்மையிலே நான் சரியான கிளைமேட்டு. இந்த தனுஷ் படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி கிளைமேட்டுங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த சீனரியை பார்த்தா அப்பா. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜிம்மு கிளம்பியாச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும் என்னடா அவன் வாயில் போட்டு இது பண்ணிகிட்ருக்கானு. ஒன்றும் இல்லை, பூமர் தான். அப்படியே டிராஃபிக் தாங்க. ஜிம்முக்கு போகும்போதும் டிராஃபிக்கு. ஜிம்முக்கு போய்ட்டு இன்றைக்கி தரமான ஒரு லெக் ஒர்க் அவுட். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்பிள் லெக் ப்ரெஸ் ஒரு 3 sets, 15, 12, 10. ஸோ அதில் உங்களுக்கு நல்லாவே வேரியேஷன் ஹிட் ஆகிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் லெக் ப்ரெஸ், மிஷின் லெக் ப்ரெஸ், அதுலேயும் ஒரு 3 sets, 15, 12, 10. இந்த மாதிரி நீங்கள் 3 sets பிரித்து போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வேரியேஷன் நல்லா ஹிட் ஆகிறது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் லெக் ரைஸ், ஃப்ரண்ட் ரைஸ், அதில் வந்து ஒரு 3 sets, 15, 12, 10. அப்புறம் லெக் லஞ்சஸ் சிங்கிள் லெக் லஞ்சஸில் தான் போட்டேன். தம்பிள்ஸில் 15, 12, 10. ஃபைனலாக கண்டிஷன் செக் பார்க்காம போக முடியுமா? கண்டிஷன் செக் பார்த்துட்டு இன்னைக்கு இதோட சைன் ஆஃப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் காய்ஸ்.